நெய்தல் தூத்துக்குடி கலைவிழா 2025 வரும் 13, 14, 15 ஆகிய தேதிகளில் தூத்துக்குடி வ.உ.சி. கல்லூரி மைதானத்தில் பிரம்மாண்டமாக நடைபெற உள்ளது. அனைவரும் வருக. அனுமதி இலவசம். SA Engineering College, an autonomous institution. Counseling code 1114. For more details, saec.ac.in. மேம்படுத்தப்பட்ட சமூக பொருளாதார வளர்ச்சி அடைய மக்களுக்கு வழிகாட்டுவதே மக்கள் நீதி மையத்தின் முதன்மை பணி. இந்த கூட்டணி ஆட்சியில எல்லாம் பாஜக ஆட்சின்னு சொல்லிட்டு இருக்கிறேன் நான். ஆனா இன்னைக்கு நம்முடைய கட்சியினுடைய தலைவர்கள் ஒரு முடிவெடுத்திருக்கிறாங்க. முடிவுக்கு தொண்டனாக நாங்கள் கட்டுப்படுகின்றோம். நான் ஒரு தொண்டனாக, நான் ஒரு பாஜகவின் தொண்டனாக எங்கள் தலைமை சொன்னதுக்கு முழுமையாக கட்டுப்படுகிறேன். எங்க சர்ச்சை வந்து நீங்க சொல்லுங்க. கட்டுப்படுவேன். ஆனா என்னோட ஆசை பாஜக ஆட்சி தான். நான் என்டி ஆட்சின்னு சொல்ல பாஜக இருக்கக்கூடிய கடைநிலை தொண்டன் களியக்காவலில போய் கேட்டீங்கன்னா இதான் சொல்லுவோம். அப்ப அதிமுக கூட்டணி எதுக்கு? வானதி பேசல, தமிழிசை சவுந்தரராஜன் பேசல, நயினார் பேசல, வேற யாருமே பேசல. அண்ணாமலை மட்டும் இப்படி பேசல. அண்ணாமலைக்கு இந்த கூட்டணி மேல ஒரு விருப்பம் இல்லையோங்கிற கேள்வி எழுது. ஆப்வியஸ். வெளிப்படையா கூட சொல்லாம இருக்காங்க. உள்ளுக்குள்ள இருந்தா கூட அது தலைவர் பார்த்துப்பாங்க. வெளிப்படையா சொல்ல என்னுடைய இதயத்தோட இருக்கட்டுங்கன்னு சொன்னேன். திமுக ஆட்சியை வீழ்த்தணும், அதற்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வராது. இதையே வந்து மதவாதத்துக்கு எதிராக உங்களுக்கு எல்லாம் சொல்லும்போது இனிக்குது, இது ஊழலுக்கு எதிராக அவங்களாம் சொல்லும்போது கசக்குது. இல்லை, உங்களுக்கு விருப்பம் இல்லை, அது பேசிக்கிறது வேற, அது கேசியமா வெளியே வர்றது வேற. நான் வெளிப்படையா செய்தியாளர்களை சந்திக்கும் போது மக்களை அண்ணாமலை புயல் மாதிரி இதை சொன்னது திரு நயினார். நான் தென்றல் மாதிரி. பதவிக்காக சண்டை போடுறது வந்து பாமக பாக்குறீங்க, பதவிக்காக விட்டு கொடுத்துருக்குது அதிமுக பாஜக பாக்குறீங்க. கமலஹாசன் அவர்களை உள்ள இழுக்கும் போதோ, தேமுதிக உள்ள முயற்சி கொண்டு வரும் போதோ ஏன் இவ்வளவு பெரிய முயற்சி நடக்குன்னு ஒரு கேள்வி எனக்கு வருது. ரெண்டாவது, எப்படி அகாமடேட் பண்ணுவாங்கங்கிற ஒரு கேள்வி வருது. எங்களை மாதிரி கட்சிகளை 5 சீட் 6 சீட்லாம் இனிமேல் அடைக்கிற முடியாதுன்னு திரு திருமாவளவன் பேசுறாரு. நாங்க போன முறை ஒத்துக்கிட்ட இந்த மாதிரி ஒத்துக்கிட மாட்டோம்னு திரு சண்முகம் பேசுறாரு. அப்ப வந்து இருக்கிற கட்சிகளே சீட் அதிகமாக கேட்போம்னு சண்டைக்கு பிடிக்கிறாங்க. ஓப்பனா பேசிட்டாங்க. அதிமுக பாஜக கூட்டணி ஒற்றுமையா இல்ல அப்படின்னு திருமாவளவன் பேசிட்டார். திமுக கூட்டணி உடையுதுன்னு நயினார் பேசிட்டார். எது உண்மை? நயினார் பேசுனதுக்கு பதிலுக்கு இப்ப திரும்ப எது உண்மை நாங்கிறேன். இந்த அலையன்ஸ் வந்ததுக்கு அப்புறம் திரு எடப்பாடி பழனிசாமி பத்தி அதிமுக பத்தி விமர்சனம் வச்சாரு அண்ணாமலை. சார், எனக்கு 100 கருத்து இருக்கு சார், நான் பேச ஒரு விமர்சனம் சொல்றது உங்களுக்கு விமர்சனமா தெரியுது சார். எங்களுக்கு வைகோக்கு எம்பி சீட் கொடுக்குறேன் நாங்க மாத்திட்டாங்கிறது விமர்சனமா தெரியல. தேர்தல் கொடுத்து வாக்குறுதி கொடுத்தாங்க, நிறைவேற்றலங்கிற விமர்சனமா தெரியல. எங்களுக்கு இனிமே 6 சீட் அடிச்சுலாம் முடக்க முடியாதுன்னு சொன்னா உங்களுக்கு விமர்சனமா தெரியல. என்ன சார் உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் பகுத்தறிவு எனக்கு வித்தியாசமா இருக்கு. நான் கூட்டணி எல்லாம் பேசி இதயத்தில் இருக்கிறது இதெல்லாம் சொல்லாமலும் தவிர்த்திருக்கலாம்ல சார். நீங்க நாளைக்கு அண்ணாமலையா மாறுங்க, அவருக்கு மேல டப்பிங் கொடுங்க. அதே திரு அண்ணாமலை வேற ஒரு இடத்துல சொல்றாரு, நெகட்டிவ் பப்ளிசிட்டி இஸ் ஆல்சோ ஏ பப்ளிசிட்டி. நீங்க நெகட்டிவ் பப்ளிசிட்டி கொடுக்க அவருக்கு வந்து பாசிட்டிவ். அதான் எப்பயுமே என்ன பழகுறீங்க ஊடகங்கள்ல, திமுக என்ன பேச்சு, கூட்டணி கட்சி பேசவே கூடாது. ஆனா அண்ணாமலை என்ன பேசணும், நயினார் என்ன பேசணும், எடப்பாடி இப்படி பேசணும், அதை நீங்க தீர்மானிப்பீங்க. அண்ணாமலை அவர்கள் தலைவராக இருந்த வரைக்கும் நீங்க கடுமையா விமர்சனம் பண்ணீங்க. அவர் தலைவர் பதில் மாத்தணும். அண்ணாமலை உழைப்பு, நீங்க அண்ணாமலை பதவியில் இருந்த வரைக்கும் ஒரு நாள் இந்த வார்த்தை சொன்னாங்க. அண்ணாமலை எப்படி உழைக்கிறார், எவ்வளவு வேலை பார்க்கிறார். இன்னொரு கேசியம், அவர் தனியா கூட கட்சி தொடங்குற பிளான் எல்லாம் இருக்காருன்னு ஒரு செய்தி ஒன்று. அவர் ஒரு கட்சி தொடங்கினா அது ஒரு மாசம் தான், அது ஒரு பெரிய குரூப் இருக்கும், அதுக்கு ஒரு பெரிய வரும். அது வந்து தமிழ்நாட்டு அரசியல் ஒரு பெரிய பிரேக் இருக்கும், ரிசல்ட்டை மாற்றும். ரிசல்ட்டையா? உலக தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இருக்கக்கூடியவர் மூத்த பத்திரிகையாளர் ரங்கராஜ் பாண்டே. வணக்கம் சார். வணக்கம். அண்ணாமலை நேற்றைய தினம் செய்தியாளர் சந்திப்பில் பேசியிருந்தார். கூட்டணி குறித்தான கேள்விகளின் போது கூட்டணி ஆட்சி நான் சொல்ல மாட்டேன், பாஜக ஆட்சின்னு தான் அப்படின்னு தான் சொல்லுவேன்னு சொல்லியிருந்தார். அது சர்ச்சைகளை பேசு பொருளாக மாறி இருக்கு. உங்களுடைய பார்வை சார்? இதில் சர்ச்சையாக மாறுறதுக்கு என்ன இருக்குது? அவர் வந்து திமுக ஆட்சி கொண்டு வரதுக்கு பாடுபடுன்னு சொன்னால் நீங்கள் வந்து சர்ச்சை பண்ணணும். பாஜகவுடைய மூத்த தலைவர், பாஜகவுடைய முன்னாள் தலைவர், ஒரு இதற்காகவே கொண்டு வரப்பட்டவர், பாஜக ஆட்சி வரணுங்கிறக்காக தான் அவர் கொண்டு வரப்பட்டார். ஒரு ஐபிஎஸ் உட்காந்துருப்பார். அவர் எதுக்கு இங்கே கொண்டு வந்து துணைத் தலைவராக்கி தலைவராக்கி இன்னைக்கு அகில இந்தியாவில் பொறுப்பு இருக்குன்னு சொல்லி மதுரையில் மாநாட்டில் வந்து இந்த கட்சியை பெருமளவு வளர்த்த திரு அண்ணாமலை அவர்களை அமித்ஷாவால் சொல்ல வச்சு அவர் இன்னொரு கட்சி கொண்டு இருக்கா? அப்போ வந்து பாஜக ஆட்சி வரணுங்கிற ஆசைப்படுறவங்க என்ன தப்பு? காமராஜர் ஆட்சின்னு செல்வ பிறந்தகை சொன்னார், ஏன்ட்டே KS அழகிரி சொன்னாரே காமராஜர் ஆட்சின்னு. அப்புறம் என்ன கணக்கு இதில்? அவர்களும் முயற்சி பண்ணிட்டே இருப்பாங்க. இன்னைக்கு திரு திருமாவளவன் பேட்டி கொடுத்துட்டு இருக்கிறாரு. நான் வந்து அவ்வளோ தூரம் நாங்கள் காமன் மினிமம் ப்ரோக்ராம் வந்து சொல்கிற அளவுக்கு நாங்கள் இன்னும் டெவலப் ஆகலை, அந்த வலிமை பெறும்போது நாங்கள் அதை கேட்போம். அப்போ ஒவ்வொரு கட்சியும் அவங்களுக்கான நினைப்பில் இருக்கிறாங்க, அவங்க வளர எடுத்துருக்காங்க. பாஜகவுடைய தலைவர் பாஜக ஆட்சி கொண்டு வரணும் விரும்புகிறேன்னு சொல்கிறார். இதில் என்ன தப்பு? இல்லை சர்ச்சை எங்கே வந்துச்சு எனக்கு புரியல. என்ன சர்ச்சைனா சார், அமித்ஷா ஒரு 2-3 நாள் முன்னாடி தான் வந்து இங்கே NDA ஆட்சி தான் சொல்கிறாரு. நான் ஒரு தொண்டனாக, நான் ஒரு பாஜகவின் தொண்டனாக எங்கள் தலைமை சொன்னதுக்கு முழுமையாக கட்டுப்படுகிறேன். எங்க சர்ச்சை வந்துச்சு நீங்க சொல்லுங்க.
கட்டுப்படுவேன். ஆனா என்னோட ஆசை பாஜக ஆட்சி தான். நான் என்டி ஆட்சின்னுலாம் சொல்ல மாட்டேன். பாஜகவில் இருக்கக்கூடிய கடைநிலை தொண்டன் களியக்காவலியில் போய் கேட்டீங்கன்னா இதான் சொல்லுவோம். அப்ப அதிமுக கூட்டணி எதுக்கு? திமுக வீழ்த்துறதுக்கு. அப்ப பாஜக ஆட்சி எப்படி அமைக்க முடியும்? திமுக வீழ்ந்த பிறகு திமுக இல்லாம போச்சுன்னா அன்னைக்கு அதிமுக பாஜக நிற்கும். இப்ப 26 பத்தி தானே சார் பேச்சு? 26க்கு தானே சொல்லிட்டாரு கூட்டணி ஆட்சி. அதனால தான் நான் எதுவும் சொல்ல மாட்டேனாரு. அதெல்லாம் 26க்கு வந்து நாங்க ஒரு உடன்பாடுக்கு வந்திருக்கிறோம். நான் அதை பத்தி எதுவும் பேச விரும்பல. எனக்கான ஆசை அதுல கிடையாது. நான் வந்து பாஜக ஆட்சிக்கு நினைக்கிறேன். இதுல என்ன தப்பு இருக்கு? அவர் தெரிந்து தெளிந்து வெளிப்படையாக பேசி நான் எனக்கு வேற ஆசை இருக்குங்க. இப்போ நாங்க எல்லாம் சேர்ந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்கோம். அதனால அமைதியா இருக்கு. அதானே சிவி சண்முகம் சொல்லியிருப்பாரு. அதானே கேபி முனுசாமி சொல்லியிருப்பாரு. அதிமுக ஆட்சி தான் சொல்லுவாங்க. அதுதான் நான் சொல்ல வரேன். அவங்க இல்ல அதிமுக ஆட்சி இல்ல, அவங்களுக்கு ஒரு சமரசம். பாஜகவோட கூட்டணி வேண்டான்னு திரு எடப்பாடி நினைச்சார்ல, உங்களுக்கு புரியுங்களா? யாரோ கையை பிடிச்சி தவிர வேண்டாம்னு சொல்லியே. அப்ப இன்னைக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தானே வந்திருக்காங்க. ஒரு சமரசம் தானே. திமுக ஆட்சி வீழ்த்துவதற்கு தனியா நின்னா பத்தாது. இல்ல அந்த அண்டர்ஸ்டாண்டிங் தான் அண்ணாமலை சொல்றாரு. சார், அண்ணாமலையோட இப்படியான பேச்சு இது கூட்டணிக்குள்ள எந்த பிரச்சனையும் ஏற்படுத்தாதா? எந்த சலசலப்பையும் ஏற்படுத்தாதா? எப்படி ஏற்படுத்தும்? அதிமுகவை ஒழிப்பேன் அப்படின்னு சொன்னா கட்டாயம் சலசலப்பு ஏற்படுத்தும். அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் மாற்று கிடையாது. ரெண்டு கட்சியுமே வந்து உருப்படா கட்சி சொல்லியிருந்தாருன்னா சலசலப்பு ஏற்படும். அதிமுக தலைமையில தமிழ்நாட்டில் ஒரு கூட்டணி அமைச்சு அந்த கூட்டணி 2026 ஜெயிக்கும், ஆட்சி அமைக்கும்னு சொல்லிட்டு இருக்கிற நேரத்தில் சொல்லி இருக்கக்கூடிய வாக்குறுதிகளை பாதி கூட நிறைவேற்றல அப்படின்னு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநில செயலாளர் திரு பே. சண்முகம் சொல்றாரு. அது திமுக கூட்டணியில் எந்த சலசலப்பும் ஏற்படுத்தலையே. அண்ணன் ஆர்எஸ் பாரதி பேச மாட்டேன்றாரு. பேசிட்டே நாங்க கூட்டணியில தொடர்றோம். அதே ஐடியாவை திரு அண்ணாமலை பிடிச்சுக்கிட்டாரு. நான் எனக்கு என்ன கேட்டா நான் அதிமுக பாஜக ஆட்சி தான் வேணுமே, ஆனால் ஒரு தொண்டனா கட்டுப்பட்டு பேசாம. அதே டாக்டிக்ஸ் தான். திரு பே. சண்முகத்துக்கு என்ன வச்சிருக்கீங்களோ, திரு திருமாவளவனுக்கு என்ன வச்சிருக்கீங்களோ அதே தான் திரு அண்ணாமலை பேசுறாரு. அங்க ஒரு நியாயம் இங்க ஒரு நியாயம் எப்படி வைப்பீங்க? அவர்கள்லாம் வந்து எங்களுக்கு நிறைய கோரிக்கைகள் இருக்கு, ஆனாலும் கூட்டணியிலிருந்து வெளியே வந்து மாட்டோம். திரு துரை வைக்க சொல்றாரு, எங்களுக்கு ரொம்ப மன வருத்தம் இருக்கு, எங்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றல, ஆனால் கூட்டணி விட்டு வெளியேற மாட்டோம். அதே தான் அண்ணாமலை சொல்றாரு. எங்களுக்கு வந்து அதிமுக பாஜக ஆட்சி அமையணும், நாங்க வந்து அமைக்கும் போது நான் ஒரு தொண்டனா கட்டுப்பட்டு நிற்கிறேன். ஆஸ் சிம்பிள் அஸ் விசிகாலையோ மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியிலையோ இல்லை துரை வைக்கோ மற்ற மதிமுக தலைவர்களோ இதே டோன் எடுப்பாங்களா? இங்க பாஜக அண்ணாமலையை தவிர இப்படி வேற யாரும் பேச மாட்டாங்க. யாருமே எடுக்க வேண்டியது. எல்லாருமே அண்ணாமலை போல சீனிவாசன் பாஜக ஆட்சி தான் அமையணும், கூட்டணி எல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். தமிழிசை சவுந்தரராஜன் சொல்லலையே. நான் சொல்றேன், நீங்க யார்கிட்டயாவது போய் பாஜக ஆட்சி அமையணுமான்னு கேளுங்க. யாரா ஒருத்தர் வேண்டாம்னு சொல்லுங்க. என்ன ஆட்சி அமையுன்ற கேள்விக்கே இதை சொல்ல மாட்டாங்க. அதான் நான் சொல்றேன், நீங்க யார்கிட்டயாவது போய் என்ன ஆட்சி அந்த கேள்வி நயினார்ட்ட கேட்டாங்களே. தேசிய ஜனநாயக கூட்டணின்னு சொல்றீங்க, அதிமுக இல்ல அதிமுக தனித்து தான் ஆட்சி அமைக்கும்னு சொல்றாங்களேன்னு சொல்லும்போது இது அவர் அந்த இடத்துல அப்படியே மேலோட்டமா தான் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் ஆட்சிங்கிறது தான் 2026க்கான அண்டர்ஸ்டாண்டிங். சொல்றாரு. அண்ணாமலையா தான் சொல்லுவாரு. அவர் சொல்லலையே சார். என்னங்க நீங்க ஆசைப்படுறீங்க? என்னங்க ஆசைப்படுறீங்க? என்னங்க ஆசைப்படுறீங்க? உங்க சேனலை வேலைக்கு வச்சுக்கோங்க, நீங்க சொல்லலாம் சொல்லுங்க. எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவர் அந்த கட்சி தலைவரா தன்னுடைய சொந்த கருத்தை சொல்றார். நான் கூட்டணிக்கு கட்சிக்கு கட்டுப்பட்ட ஒரு கடைநிலை தொண்டன்றார். சொல்லிட்டு கூடவே இதையும் சொல்றாருல்ல. அதை தானங்க நான் உங்களுக்கு 3 பேர் உதாரணம் சொன்னேன். அந்த அலைன்ஸ்ல 3 பேர் பேசுறாங்க. அதெல்லாம் கட்டுக்கோப்பா இருக்காங்க. இல்ல சார், அந்த அலைன்ஸ்ல மொத்த பேருமே பேசுறாங்க. அந்த கட்சியில பேசன்முகம் பேசுற அதே டோனை மத்த கட்சி தலைவர்களோ பேச்சாளர்களோ பேசுறாங்களா? பேசுறாங்க. ஆனா அது ஒற்றுமையா இருக்கிற கூட்டணியா இருக்காங்க. அது ஒற்றுமையா இங்க வந்து ஒரே ஒருத்தர் பேசுறாரு. கூட்டணி ஒற்றுமையா இல்ல. வானதி பேசல, தமிழிசை சவுந்தரராஜன் பேசல, நயினார் பேசல, வேற யாருமே பேசல. அண்ணாமலை மட்டும் இப்படி பேசுறாங்க. எல்லாரும் அண்ணாமலைக்கு இந்த கூட்டணி மேல ஒரு விருப்பம் இல்லையோங்கிற கேள்வி அது ஆப்வியஸ். அது ஆப்வியஸ். அவர் மறைக்கல, ஒழிக்கல. எனக்கு வந்து நாங்க வந்து எங்க அண்ணன் எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் அமர வைக்கிறக்காக தான் நான் பாடுபடுறேன்னு சொல்ல மாட்டார். அதுல இருந்து குழப்பம். அவர் தான் சொல்றாரு, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருக்கும், ரொம்ப தெளிவா சொல்றாரு. அதுல என்ன குழப்பம் உங்களுக்கு? அவர் ஏதாவது ஒழிச்சாரு மறைச்சாரு அப்படி சொல்லணும். இல்ல அண்ணன் எடப்பாடி பழனிசாமி வந்து எனக்கு பங்குதாரரு, எங்க பங்காளி, நாங்கெல்லாம் ஒண்ணு மண்ணா இருப்போம், அவர் அப்படிலாம் சொல்லவே இல்லையே. அவர் என்னையே கேட்டா நீ பிஜேபி ஆட்சின்னு சொல்லுவேங்க, அவ்வளவுதான் தெளிவா இருக்குது. ஸோ அவருக்கு இப்பவுமே விருப்பம் இல்லை இந்த கூட்டணி மேல. எல்லாருக்குமே அப்படித்தான் இருக்கும். அதான் உங்களுக்கு சொன்ன ஏடிஎம் கேள்வி. நீங்க கேபி முனுசாமி கேளுங்க பிஜேபி அலைன்ஸ் வேணுமான்னு, சிவி சண்முகத்தை கேளுங்க பிஜேபி அலைன்ஸ் வேணுமான்னு, சசிகலா வேணுமான்னு கேளுங்க. 2 கருத்து சொல்லுவாங்க. வெளிப்படையா கூட சொல்லாம இருக்காங்க. உள்ளுக்குள்ள இருந்தா கூட அது தலைவர் பார்த்துப்பாங்க. வெளிப்படையா சொல்ல என்னுடைய இதயத்தோட இருக்கட்டுங்கன்னு சொன்னார். வேற ஒன்றும் சொன்னார். என்ன எனக்கு அதுக்கு அர்த்தம்? அதுக்கு அர்த்தம் என்ன? எனக்கு ஒரு கருத்து நான் பேச விரும்பல, இப்ப பேசல. அதெல்லாம் என்னுடைய தனிப்பட்ட கருத்து, என் இதயத்தோட இருக்கட்டும். நேரம் வரும்போது பேசுறேங்கிறாரு. அதைத்தான் நான் உங்களுக்கு சொன்னேன். ஆமா, நேரம் வரும்போது பேசுவாங்க. அலைன்ஸ் இல்லைன்னு பேசுவாங்க. அலைன்ஸ் இல்லைன்னு சண்டை போட்டவங்க தானே. அலைன்ஸ் வந்து ஒற்றுமையா இருக்காங்க. இதெல்லாம் எல்லாருமே அப்படித்தாங்க இருப்பாங்க. நீங்க என்ன புதுசு அதிசயமா கேட்கறீங்க? புரியலையே. இல்ல சார், ஒரு பார்ட்டிக்கு இப்படி ஒரு டோன் இருக்கிறது புரிஞ்சுக்க முடியுது. நாங்க வேற வழி இல்லாம இப்படி ஒரு கூட்டணியில் இருக்குங்க. மத
வாதம் வந்துகிட்டு இருக்கு, பாஜக வந்துகிட்டு இருக்கு, அதுக்கு எதிராக நாங்கள் இப்படி கூட்டணியில் இருக்கோம், எங்களுக்கு சில முரண்பாடு இருக்கு, ஆனால் கூட்டணி வைக்க வேண்டிய தேவை இதுதான். திமுக ஆட்சி ஊழல் ஆட்சி, திமுக ஆட்சி மக்கள் விரோத ஆட்சி, அதை அகற்றுவதற்கு இந்த அலையன்ஸ் இவங்க சொல்றாங்க. பாஜக அப்படி சொல்லுதுன்னா ஓகே, புரிஞ்சுக்க முடியுது. எல்லா கட்சியும் ஒரு நிமிஷம் திரு டிடிவி தினகரன் அதிமுகவே அது கிடையாது, எடப்பாடி பழனிசாமி கைப்பற்றி வச்சிருக்கிறார்னு சொல்றார். அவர் சொல்றாரு எங்களை அழைத்தால் நானும் பிரச்சாரத்துக்கு போவேன். இதுதான கணக்கு. அப்ப ஒரு நிமிஷம் இருங்க, அதிமுக திரு எடப்பாடி பழனிசாமி தலைமைக்கும் திரு டிடிவி முரண் இருக்கும்னு நினைக்கிறேன் இல்லையா? ஒரு செகண்ட் புரியுங்க, அவருக்கு ரெண்டு முரண் இருக்குமா இல்லையா? கண்டிப்பா. அப்புறம் என்ன போறாரு? அப்ப யார் காலையில யாரா விடுறாங்களா? அவங்க காமன் ஐடியாக்கு வர்றாங்க, திமுக ஆட்சியை வீழ்த்தணும், அதற்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வராங்க. இதையே மதவாதத்துக்கு எதிராக உங்களுக்கு எல்லாம் சொல்லும்போது இனிக்குது, இது ஊழலுக்கு எதிராக அவங்க சொல்லும்போது கசக்குது. ஊழலுக்கு எதிரான்னு சொல்லிக்கிட்டும் மதவாதத்துக்கு எதிரான்னு சொல்லிக்கிட்டும் ஏதோ ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம் வச்சுக்கிட்டும் அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஒரு பார்ட்டியாக ஒரு ஸ்டாண்டை வெளிப்படுத்துவாங்கல்ல, உள்ளுக்குள்ள மீட்டிங் ரூமுக்குள்ள எனக்கு விருப்பம் இல்லை, உங்களுக்கு விருப்பம் இல்லை, அது பேசிக்கிறது வேற, அது ஹேசியமாக வெளியே வர்றது வேற. நான் வெளிப்படையாக செய்தியாளர்களை சந்திக்கும் போது, மக்களை சந்திக்கும் அண்ணாமலை ஒருத்தர்கிட்ட மட்டும் அது வெளிப்படுதுன்னா, திரு அண்ணாமலை புயல் மாதிரி இதை சொன்னது திரு நயினார் நாகேந்திரன், நான் தென்றல் மாதிரி, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அப்ரோச். இதே கட்சியுடைய ஒருங்கிணைப்பாளராக இதே கட்சியிலேருந்து முதலமைச்சராக திரு ஓ பன்னீர்செல்வம் இருந்தார், அவருடைய அப்ரோச் வேற. அவரும் இபிஎஸ் ஒரே மாதிரி இருந்தாங்களா? ஓபிஎஸ் எப்படி பிஹேவ் பண்ணார், இபிஎஸ் எப்படி பிஹேவ் பண்ணார், ரெண்டு பேருக்கு வேற வேற இல்லையா? ஒரே கட்சி தானே, அவரும் முதலமைச்சராக இருந்தவர் தானே, இவரும் முதலமைச்சராக இருந்தவர் தானே. அப்ரோச் டிஃபர்ஸ். வாஜ்பாய் இருந்தால் இப்படி இருந்துச்சு, மோடி இருந்தப்ப எப்படி இருந்துச்சு, ரெண்டும் ஒரே கட்சி தானே. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி இல்லைங்க. இவர் தன்னுடைய விஷயம் சொல்றாரு, நான் இப்படி தாங்க புயல் மாதிரி இருப்பாங்க, மனசில் பட்டா நேரம் சொல்லிடுவாங்க, அப்படி தானே சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் அது அமைதியில் படுத்துவாங்க. ஒருவேளை இந்த கூட்டணிக்கு இதனால சிக்கல் வருமோன்னு தெரிஞ்சா, அப்படி சிக்கல் வரல அதனால அமைதிப்படுத்த மாட்டாங்க. சிக்கல் வரல என்ன எங்க வந்துச்சு? யார் வருத்தப்பட்டா? தேவேந்திரன் வருத்தப்பட்டாருங்கிறதுக்கெல்லாம் கூட்டணி மாற்ற முடியுமா? அவர் முதல்ல அமைஞ்சலேருந்து வருத்தத்தில் இருக்கிறாரு, அதுக்கு என்ன செய்ய முடியும்? இல்லை சார், ஏற்கனவே பாஜக அதிமுகவில் ஒரு ஜெல் ஆகலை, கூட்டணி அமைச்சிட்டாங்க, ஆனால் இன்னும் தொண்டர்களுக்குள்ள அது ஒரு ஒற்றுமை வரலை, ஒரு ஒன்றா நிற்கலை, ஒரே அலைன்ஸாக நிற்கலை அப்படின்னு ஒரு வாதம் வச்சுக்கிட்டே இருக்காங்க. புது கேள்வி இருந்தால் ட்ரை பண்ணுங்க. இது நீங்க கேட்குற 36வது கேள்வி, ஒரே கேள்வியே 36 ஏற்கனவே அப்படி சொல்லிக்கிட்டு இருந்த நேரத்தில் இன்னமும் சொல்லிட்டு இருக்க வேண்டியதான். அது 2026 எலெக்ஷன் வரைக்கும் ஏங்க நான் என்ன சொல்றேங்க, 3 கட்சி தலைவருடைய பேரை சொல்றாங்க, அவங்க முரண்பட்டு இருக்காங்க டிஎம்கே கூட்டணியில, அதை நீங்க வாயே திறக்க மாட்டீங்க. ஒரு கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு தலைவர் நான் பேச மாட்டேன், அவர் அதிமுக ஒரு சொல்லுங்க, திராவிட முன்னேற்ற கழகம் சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை, நிறைய நிறைவேற்றுன்னு சொல்றாங்களே, திரு பேச மாட்டேன் கேக்குறாங்க, தப்பா இருக்கும்னே சொன்னாரு. அவங்க ஊர் கணக்கு அப்படி இருக்கும் எல்லலா சொல்றாரு, புரியுங்களா? கணக்கு தப்பா இருக்குன்னா ஒரு கால்குலேட்டிவா சொல்ல, அவங்க கணக்கு அப்படி இருக்கும் போல, எக்கு தப்பா இருக்கும் போல நீங்க எல்லலா சொல்றாரு. அதெல்லாம் உங்களுக்கு இனிமையா தெரியுது. ஒரு தலைவர் நான் அதை பத்தி பேச மாட்டேன்றார், நான் ஒரு கட்டுப்பட்ட தொண்டன்றார். சார், அதிமுக பிஜேபி தொண்டர்களுக்குள்ள பேச மாட்டேன் பேசிடுறாரு. நீங்க கவலைப்படும்படியா ஒண்ணுமே பண்ணல, மன்னிக்கிறோம் தப்பா சொல்லிட்டேன், நீங்க கவலைப்படும்படியா எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாரு. அதிமுக தொண்டர்கள், இரண்டாம் கட்ட தலைவர்கள், ஏன் எடப்பாடி பழனிசாமி முதற்கொண்டு அண்ணாமலையின் இந்த பேச்சுக்களை ரசிப்பாங்களா? அவங்களுக்கு இது எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாதுன்னு தெரியும், அதனால கவலைப்பட மாட்டாங்க. பாதிப்பு ஏற்படுனா கட்டாயம் கவலைப்படுவாங்க, எஸ்கலேட் பண்ணுவாங்க, சொல்லுவாங்க. ஸோ இப்போ இது எந்த பாதிப்பையும் ஏற்படுத்துகிற பேச்செல்லாம் அவருடைய கேரக்டர் எல்லாருக்கும் தெரியும், அவருடைய ஐடியா எல்லாருக்கும் தெரியும், அவர் டே 1லேருந்து மாறவே இல்லை, அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். திடீர்னு எப்படி பேசுறது, நீங்கள் முரண்பட்டாரு, மாற்றி சொல்லிட்டாரு, பல்டி அடிச்சாரு, நீங்கள் போகணும். He is what he is. அது ரொம்ப தெளிவா நிக்கிறார். நாளைக்கு எடப்பாடி பழனிசாமிக்காக பிரச்சாரம் பண்ணணும், எஸ்பி வேலுமணிக்காக பிரச்சாரம் அழகா பண்ணார். பிஜேபி தலைமை என்ன சொல்லுதோ அது செய்வார். அவர் சொன்னார், நான் பாருங்க மொத்தமா 3 பிரஸ் மீட் தான், நான் வாயத்தொகையில் பேசாமல் நான் உட்காந்துருக்கேன், தலைவர்கள் இருக்காங்க பேசணும், கட்சி தலைமை கூட்டு போய் பிரஸ் மீட் கொடுத்து நான் கொடுத்தேன், கட்சி தலைமை பிரச்சாரம் பண்ண சொன்னா, நான் டிடிவி தினகரன் எடப்பாடி பழனிசாமி அவர்களை தனிப்பட்ட முறையில் அவ்வளவு விமர்சிச்சிருக்கார். நான் பார்த்து அவங்க எப்படி பழகி இருந்திருக்காங்கன்னு எனக்கு கண்ணூட தெரியும், நான் ஃபர்ஸ்ட் ஹேண்ட் விட்னஸ். நான் அவங்களே இன்னைக்கு நான் பிரச்சாரம் பண்ணுவேன்றாங்க. அப்போ உங்களுக்கு நான் உங்களுக்கு 100 முறை சொல்றேன், விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் காங்கிரஸுக்கும் என்ன கொள்கை உடன்பாடு இருக்கு, ஏதாவது ஒன்று பொருத்தம் சொல்லுங்க. அப்போ அவங்க ஒரு காமன் ஐடியாவில் வரலாம், இவங்க வரமாட்டாங்களா? இல்லை சார், அப்பா பையனாவே இருந்தாலும் முரண்பாடு ஏற்பட்டுச்சுன்னா பெரிய அளவில் சண்டை போட்டுக்கிறாங்க. சமகாலத்தில் பாமகலாம் நாம பார்த்துட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது இந்த முரண்பாடுகளை வெளிப்படுத்த பதவிக்காக சண்டை போடுறது பாமக பார்க்குறீங்க, பதவிக்காக விட்டு கொடுத்துருக்குது அதிமுக பாஜக பார்க்குறீங்க. அவங்களுக்கு முரண் இருக்கு, ஆனால் விட்டு கொடுத்துட்டு போறாங்க. ஆனால் இப்படி பேசிக்கிட்டே இருக்கிறது அது அந்த முரணை பூதாகரப்படுத்தி பெருசா திமுக கூட்டணியில பேசுறதே முரண்படுத்தல. அப்ப இங்க ஒண்ணுமே கிடையாது. இல்ல சார், இங்க பார்ட்டிக்குள்ளேயே இது சிக்கல் ஏற்படுத்தாதா? பாஜக இதே பேட்ல நீங்க 3வது முறை கேக்குறீங்க, மொத்தமா 36, இதே பேட்ல இது 3வது முறை, 38வது தடவை கூட வச்சுக்கோங்க சார். இது பார்ட்டிக்குள்ள சிக்கலை ஏற்படுத்தாதா? நயினார் ஏற்கனவே திமுக கூட்டணியே உடையும்னு பேசிட்டு இருக்காரு, உடைஞ்சு சில கட்சிகள் வெளியில வரலாம் அப்படின்னு பேசிட்டு இருக்காரு. அதற்கு அறிகுறிகள்லாம் தெரியுது.
தெரியுது. கமலஹாசன் அவர்களை உள்ள இழுக்கும் போதோ தேமுதிக உள்ள முயற்சி கொண்டு வரும் போதோ ஏன் இவ்வளவு பெரிய முயற்சி நடக்குன்னு ஒரு கேள்வி எனக்கு வருது. ரெண்டாவது, எப்படி அகாமடேட் பண்ணுவாங்கங்கிற ஒரு கேள்வி வருது. எங்களை மாதிரி கட்சிகளை 5 சீட் 6 சீட்லாம் இனிமேல் அடைக்கிற முடியாதுன்னு திருமாவளவன் பேசுறாரு. நாங்க போன முறை ஒத்துக்கிட்ட இந்த மாதிரி ஒத்துக்கிட மாட்டோம்னு திரு சண்முகம் பேசுறாரு. அப்போ வந்து இருக்கிற கட்சிகளே சீட் அதிகமாக கேட்போம்னு சண்டைக்கு பிடிக்கிறாங்க, ஓப்பனா பேசிட்டாங்க. ஸோ 6 இருக்க போறதுல எனக்கு ரொம்ப தெளிவாக, அது வந்து 8ஆம் மாறுதா 10ஆம் மாறுதா எங்க 6 இல்லைன்னு எனக்கு ரொம்ப தெளிவாக இருந்துச்சு. அடிபட்டா மதிமுக தான் அடிபடும் எக்ஸ்ட்ரா, அது வந்து இன்னும் பலத்த அடிவாருங்க, ஏற்கனவே எம்பிசியில் போச்சு இன்னும் அடிபடும். அப்போ இங்கே அப்புறம் எப்படி இந்த 2 கட்சியில் கூப்பிட்டாங்க? நாங்கள் தேமுதிக ஒரு 6 சீட் கொடுக்க வேண்டாமா, கமலஹாசனுக்கு ஒரு 2 சீட்டு கொடுக்க வேண்டாமா பாவத்துக்கு? அப்போ வந்து ஒரு இன்னொரு 8 சீட்டு வந்து எக்ஸ்ட்ரா போகுமே, எங்கே போவார் அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருக்கேன். அப்போ வந்து யாரோ 2 பேரும் மூலம் வெளியே போகலாம்ங்கிற அச்சம், அதற்கு ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தமிழக முதலமைச்சர் இருக்கிறான்னு யோசிக்கிறேன். ஸோ அப்படி வெளியில வரலாம், அங்கிருந்தே வரலாம்னு நயினார் தான் கூட்டணி வெளிப்படுத்துறது, அங்கிருந்து இங்கே வருவாங்களான்னு எனக்கு தெரியும். வெளியில எதிர்கூட்டணி உடைக்கிறதும் முக்கியமான விஷயம். ஆமா ஆமா ஆமா. ஸோ அப்படி அவர் செயல்பட்டு இருக்கும்போது உங்க கூட்டணியே இன்னும் உருப்படியா இல்லையே, இன்னும் ஜெல்லாகலையேன்னு எதிர்கூட்டணி பேசுற நிலைமை கொண்டு வந்துட்டாங்க. நம்பர் 1 சிமெண்ட் வச்சு பூசி காங்கிரீட் இருக்கு, ஸ்ட்ராங்கா இருக்கு, கவலைப்படாது. நீங்க முட்டிட்டே இருக்கு. திரும்ப இன்னைக்கு பேட்டிலேயே அவங்களே இன்னும் ஒன்றும் சரியா இன்னும் ஜெல்லாகல, அவங்க எங்களை பத்தி கவலைப்பட்டு அதிமுக பாஜக கூட்டணி ஒற்றுமையா இல்ல அப்படின்னு திருமாவளவன் பேசிட்டார். திமுக கூட்டணி உடையுதுன்னு நயினார் பேசிட்டார். எது உண்மை? நயினார் பேசுனதுக்கு பதிலுக்கு இப்ப திரும்ப எது உண்மை? நாங்கிறேன் அவங்க பதிலுக்கு எது உண்மை சொல்லுங்க, சொல்லுங்க பாஸ், எது உண்மை? மனசாட்சி சொல்லுது திருமாவளவன் சொல்றதா உண்மைன்னு, சங்கடமா இருக்கு சொல்றீங்களா? அதான் அவங்க கட்சியை பத்தி இவங்க பொருளை பேசுவாங்க, இவங்க இந்த வடிவல் ஜோக்கு தான், இன்னைக்கு கேவலமா பேசுவாங்க, ரொம்ப கேவலமா பேசுவாங்க. எதிரெது கூட்டணி சொல்ல பத்தி நீங்க எப்படி கமெண்ட் வந்து கேட்குறீங்க? அவங்க அப்படித்தானே சொல்லுவாங்க. திருமா இப்படி பேசியிருக்காருன்னு நயினார்ட்ட கேட்கிற அதே நேரம் அண்ணாமலை இப்படி பேசியிருக்காருன்னு வரும். இது நயினாருக்கு சங்கடத்தை ஏற்படுத்தாதா? நயினார் அண்ணாமலை பேசினதையும் திருமாவளவன் கேட்குறாங்க. அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, அதிமுக பாஜக கூட்டணியை உடைக்க முயற்சி பண்றாரு திரு அண்ணாமலைன்னு தேவேந்திரன் அவர்கள் சொன்ன கருத்தையே தான் சொல்லியிருக்கிறார். பாருங்க, எதிர்கூட்டணிக்கு காரணத்தை அண்ணாமலையே கொடுக்கிறாரு. இது பாஜகவை தானே பின்னாடி நயினார் நாகேந்திரனுக்கு பேசணும் கொடுத்தாரு, துறை வைக்க கொடுத்தாரு, திருமா கொடுத்தாரு. சரி, அவங்க கொடுக்குறாங்க, அதை லாபமா பயன்படுத்திக்கிறது. நம்ம சைடுல இருந்து போனா போதும், நம்ம அவங்க 3 கொடுத்தா நம்ம 1 பதில் கொடுக்கலாம். பலவீனப்படுத்திக்கணும் சார். நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? அவங்க பலவீனப்பட சந்தோஷம் தானே பண்ணணும். பேசிக்கலா பாஜக அதிமுக கூட்டணி பண்ணா தேவேந்திரன் என்ன செய்வாரு? ஒரு ட்வீட் போறதுக்கு ஒரு கண்டென்ட் கிடைக்குமா? இல்லையா? கிடைக்காது, கவலைப்படாதீங்க. இவ்வளவு கண்டென்ட் கொடுத்துட்டாரு. எல்லாமே வளர்ச்சிக்கு தான் பாஜக. இது அதே திரு அண்ணாமலை வேற ஒரு இடத்துல சொல்றாரு, நெகட்டிவ் பப்ளிசிட்டி இஸ் ஆல்சோ ஏ பப்ளிசிட்டி. நீங்க நெகட்டிவ் பப்ளிசிட்டி கொடுக்க கொடுக்க அவருக்கு வந்து பாசிட்டிவ் தான். நீங்க இன்னும் டாபிக் போட்டு இன்னும் நயினார் நாகேந்திரனை பத்தி டாபிக் பேசாம அண்ணாமலை பத்தி தானே பேசிட்டு இருக்கீங்க. அப்ப அவர் கெட்டிக்காரர் தானே, அப்ப அவர் ஹைலைட்டட் தானே, அவருக்கு சொன்ன கரெக்ட் தானே. இப்போ நீங்கள் ஏற்கனவே சொல்லும்போது சார் பலமுறை சொல்லியிருக்கீங்க, நயினார் இப்போ தான் வந்திருக்கிறாரு, அவருக்கு கிடைக்கிற ஆதரவுங்கிறது நம்ம இப்போவே வச்சு ஜட்ஜ் பண்ணக்கூடாது. அண்ணாமலை ஒரு 2 வருஷம் 3 வருஷம் செயல்பட்ட ஆதரவு வேற, பெர்ஃபார்மன்ஸ் வேற. நான் சொல்றது பெர்ஃபார்மன்ஸ் பத்தி. இவர் எப்படி அண்ணாமலை எப்படி அக்ரெசிவா செயல்பட்டாருங்கிற இடத்துக்கு இன்னைக்கு வந்திருக்கிறோம். அதே மாதிரி இவருக்கு வந்து சந்தர்ப்பம், அவர் 2 எலெக்ஷனை பார்த்தவர், ஒரு துணைத் தலைவரா ஒரு மக்களவை தேர்தலை பார்த்தவர், மாநில தலைவரா வந்து சட்டமன்ற தேர்தலை பார்த்தவர். அதை மாதிரி மாற்றி சொல்லிட்டேன், துணைத் தலைவர் சட்டமன்ற தேர்தலை பார்த்தவர், இது மக்களவை தேர்தலில் வந்து தலைவராக. அதே மாதிரி இவர் ஒன்று பார்க்கட்டும், சட்டமன்ற தேர்தல் பார்க்க போறாருல, பார்க்கட்டும் எவ்வளவு சீட் வாங்குறாரு, எந்தெந்த சீட் வாங்குறாரு, எவ்வளவு வெல்றாரு நம்ம பார்க்குறோம். இன்னைக்கு வரைக்கும் திரு முருகன் அவர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் பாஜக பெற்றிருந்த மாநில தலைவர்னு சொல்லுவாங்க. அது மாதிரி திரு நயினார் என்ன செய்யறாரு பார்ப்போம். அப்படித்தானே அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸை நீங்க மேட்ச் பண்ணணும்ல. ஆனா இன்னமும் அண்ணாமலை தான் லைம் லைட்ல இருக்கார். நெகட்டிவோ பாசிட்டிவோ ஏதோ லைம் லைட்ல அவரு தான் வச்சுக்கிறாருன்னா அண்ணாமலையுடைய வீரியம் அப்படிப்பட்டது, அண்ணாமலை பவர் அப்படிப்பட்டது. உங்களுக்கு வந்து கண்டென்ட் வேற எங்கேயும் கிடைக்க மாட்டேது. உங்களுக்கு வந்து திமுக பத்தி பேச முடியாது, தடை இருக்குது. எங்கேருந்து இருக்கலாம் எனக்கு தெரியாது, உங்க மேனேஜ்மெண்ட்டுக்கு அப்படி தப்பா நினைக்க மாட்டேன். எங்கேருந்து தடை வருதோ நீங்க வச்சுக்கோங்க, அதை பத்தி பேச முடியாது. தமிழில் இந்த பக்கம் போடவே முடியாது. அது புகழேந்தி என்ன பண்ணியிருக்கிறாரு, வந்து ஓபிஎஸ் என்ன பண்ணியிருக்கிறாரு, இன்னொரு பழனிசாமி என்ன பண்ணியிருக்காரு, கேசி பழனிசாமி, இப்படி நீங்க போட்டு 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 வளர்ந்து இந்த பக்கம் திரும்பி அதை பத்தி பேசக்கூடாது. நம்மளை வந்து என்ன மாதிரியான பத்திரிகையாளர்னு திரு ஆர்எஸ் பாரதி சொல்லிடட்டும், என்னன்னாலும் சொல்லிடட்டும், கோயம்புத்தூர்ல உட்காந்து பேட்டி கொடுத்துடட்டும், அதை பத்தி பேசிடவே கூடாது. இந்த தரம், இந்த நயம், இந்த ரசம், இந்த இதெல்லாம் பத்தி அந்த பக்கமே யார் பேசினாலும் அதை கண்டிச்சு தானே சார் ஒவ்வொரு தடவையும். உங்க சேனல்ல நீங்க பார்த்து 15 தமிழ் இப்போ ஓபன் பண்ணுங்க. நான் சாணக்கியால உங்களுடைய சேனலுடைய 15 தமிழ் இப்போ வரிசையா போறேன். இப்போ நீங்க சொல்லுங்க, ஓபன் பண்ணி நீங்க படிங்க, எது டாபிக்கா இருக்கோ, எது நான் சொல்றேன். ஏங்க அப்ப டிஎம்கே டாபிக் இல்லையா உங்களுக்கு? திமுக எல்லாமே கூட்டு பாலியல் வன்கொடுமை இதற்கு முன்னாடி நடக்காததுக்கு அது தமிழ்நாடு பேசிருக்கீங்களா என்னைக்கு? அது கூட்டுப்பாளையம் வன்கொடுமை இது இல்லாத ட்ரெண்டுங்க. இது எவனோ ஒருத்தன் குடிச்சா எவனோ ஒருத்தன் ஏதாவது பண்ணாங்கிற என்னைக்கே பார்த்துருக்கோங்க. இது நாங்கள் 5 பேர் சேர்ந்து 8 பேர் சேர்ந்து செங்கல்பட்டு அந்த குராம்பேட்டை மாணவிக்கு வந்து 8 பேர் போலீஸ் ஸ்டேஷன் நிற்கிறான், ஒருத்தன் கூட கவலைப்படலங்க, சிரிச்சு ஜாலியாக பேசிட்டு இருக்காங்க. என்னங்க நீங்க கொடுத்துருக்கீங்க? அது டாபிக் இல்லையா, கண்டென்ட் இல்லையா? எல்லாமே டாபிக் சார், அதெல்லாம் செய்தி ஆகணும், செய்தி ஆயிட்டு இருக்கு. தேவேந்திரன் ஏங்க பேச மாட்டாரு? எங்க ஊர் கெட்டு போட்டுங்க. நீங்க வந்து நல்லவர்ல உத்தமர்லங்க. உங்க சேனல்ல உள்ள 10 தமிழ் எடுங்கன்றேன்.
நீங்க சமுதாயத்துக்கான காவலர் தேவேந்திரன் எவ்வளவு உணர்ச்சப்படுவார் பார்த்திருக்கேன் நானு. படுங்கன்ற உங்களுக்கு வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் பத்தி பேசக்கூடாது, திமுக பத்தி பேசக்கூடாது, அலையன்ஸ் பத்தி பேசக்கூடாது. இந்த பக்கம் திரும்பி ஏதாவது பேசிட்டே இருப்பீங்க. பேசுனதையும் தான் சார் பேசியிருக்கோம், அதையும் தான் போட்டிருக்கோம். ஏங்க நான் கேட்ட கேள்வி நீங்க ப்ரூஃப் லாஸ்ட் 10 தமிழ் எடுங்க உங்க சேனல்ல. நான் பிளைண்டா பேசிட்டு நான் பார்க்கல பேசிட்டு கையங்களோமா மாட்டிக்கிறீங்க. இதுல மாற்றக்கு என்ன சார்? காட்டுங்க சார், பேசு சார், போடுவோம் சார். போட்டுறலாம் சார், அதையும் போட்டுறலாம். என்ன சார் நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க? நான் எது ட்ரெண்டா இருக்கு, எது ட்ரெண்ட் நீங்க தானே சார் முடிவு பண்றீங்க. ஒரு செய்தி நடந்தா முதல் பக்கத்துல போடுறதுக்கு 13ஆம் பக்கத்துல போற நீங்க தானே சார், உங்க சேனல் தானே சார். அரசியல் கட்சிகள் கொடுக்கும் சார் அந்த வாய்ப்பை. எப்படி கொடுக்கும்? அண்ணாமலை பேசுறதன் மூலமா முதல் பக்கத்துல போட்டு நான் சொன்ன திமுக பேசுனதை நீங்க தமிழ்ல போட்டு காட்டுங்க. திமுக கூட்டணி பத்தின பேசுனதை காட்டுங்க. நீங்க அங்க உள்ள விமர்சனத்தை விரிசல காட்டிடுங்க. திமுக கவர்மெண்ட் பத்தி ஒரு நெகட்டிவ் நியூஸ் உங்க தமிழ்ல காட்டு. இதுக்கு மேல ஓபன் சேனலுக்கு உங்களுக்கு சேலஞ்ச் வேணுமா உங்களுக்கு? ஒரு நெகட்டிவ் நியூஸ் ஷோ மீ. சோ இந்த பக்கம் பேசுறது இல்ல, உங்களுக்கு இல்லங்க. ரைட் இந்த பக்கம் பேசுறது இல்ல, அப்ப அந்த பக்கம் பேசாதீங்க. இல்ல அந்த பக்கம் பேசலன்னு ஒத்துக்க எனக்கு. நான் வந்து உங்களை மாதிரி வந்து பேசாதீங்கன்னு சொல்ல மாட்டேன். நாங்க அந்த பக்கம் பேச முடியாது சார், தெரிஞ்சுக்கிட்டே கேட்கலாமா சார் சொல்லுங்க, நம்ம இந்த பக்கம் பேசுவோம். எனக்கு எல்லாம் தயக்கம் இல்லை. திமுக கூட்டல 15 முரண் சொல்றேன், அது எட்டி பார்க்க வழி இல்ல. இல்ல சார், அங்க முரண் இருந்தாலும் ஒற்றுமையா இருக்காங்க சார். திருப்பி ஃபர்ஸ்ட் அதே கேள்விக்கு வரும். அப்புறம் இங்க முரண் இருக்கு, ஆனா அந்த முரண் ஒரு நபருக்கானதா இருக்கு, ஒரு கட்சிக்கானதா இல்லையேங்கறதா தேசிய தலைமை அவருக்கான முரண். அவருக்கு வெளிப்படையாக பேசக்கூடிய நேர்மை திறம் இருக்கு. பலருக்கும் அப்படி சொந்த கருத்து இருக்கும்ல சார். ஆமா. ஆனா அவங்க சில நேரங்கள்ல சமரசமா போவாங்கல்ல, இப்ப நம்ம பேசக்கூடாதுன்னு கூட தவிர்ப்பாங்கல்ல, அது இங்க தவிர்க்க முடியல. அது என்ன பேசினாங்க? விமர்சனம் திரு எடப்பாடி பழனிசாமி பத்தி விமர்சனம் வச்சாரா? அதிமுக பத்தி ஏங்க சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றலங்கிற விமர்சனம் இல்லையாங்க? எங்களுக்கு வந்து கொடுத்த ப்ராமிஸை வந்து நிறைவேற்றாம விட்டுட்டாங்கன்னு துரை வைக்க சொன்னது வந்து ப்ராமிஸ் இல்லையா? அது வந்து விமர்சனம் இல்லையாங்க? அப்படி விமர்சனம் வச்சாரா? இந்த அலையன்ஸ் வந்ததுக்கு அப்புறம் திரு எடப்பாடி பழனிசாமி பத்தி அதிமுக பத்தி விமர்சனம் வச்சாரா அண்ணாமலை? சார் எனக்கு 100 கருத்து இருக்கு சார், நான் பேச விமர்சனம் சொல்றது உங்களுக்கு விமர்சனமா தெரியுது சார். எங்களுக்கு வைகோக்கு எம்பி சீட் கொடுக்குறேன் நாங்க மாத்திட்டாங்கிற விமர்சனமா தெரியல. தேர்தல் கொடுத்த வாக்குறுதி கொடுத்தாங்க நிறைவேற்றலங்கிற விமர்சனமா தெரியல. எங்களுக்கு இனிமே 6 சீட் அடிச்சுலாம் முடக்க முடியாதுன்னு சொன்னா உங்களுக்கு விமர்சனமா தெரியல. என்ன சார் உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் பகுத்தறிவு எனக்கு வித்தியாசமா இருக்கு. somebody says I don't want to comment, அது வந்து கிரிட்டிசிசம் தெரியுது. somebody is openly commenting, you are not commenting. அக்செப்ட் பண்ணிக்கல அப்படிங்கிறது தானே இந்த இடத்துல கேள்வியே, அடிப்படை கேள்வியே. எடப்பாடி தலைமையை அவர் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு தலைமைக்காக, கட்சிக்கு கட்டுப்பட்டு. நான் பேசல, ஏன்னா பேசினா இப்ப பிரச்சனை வரும். எதுக்கு பிரச்சனை? கட்சி கட்டுப்பட்டாதான் சொன்னாரேங்க அவரு. நான் ஒரு கடைநிலை தொண்டனாக கட்சிக்கு கட்டுப்பட்டு நம்மாட்டு ஓரமா உட்கார்ந்துருக்கிறேன். இது இந்த சமயத்துல இன்னொரு செய்தி சார். அண்ணாமலை டெல்லி தலைமைக்கு வந்து ஒரு கடிதம் எழுதியிருக்காரு. அதுல வந்து அதிமுக அவர் பதில் சொன்னாரா பார்க்கல சொன்னார். அப்புறம் நான் என்ன சொல்லட்டும், நான் எழுதவே இல்லைன்றாரு. அப்ப எழுதாத கடிதத்தை பத்தி நான் பேசணுமா? பேட்டி கொடுத்தாரு, நான் வரி வரியா பேசுறேன் உங்களுக்கு. இன்னும் 15 மேட்டர் பேசணும், அதை நீங்க பேச மாட்டீங்க. அதே டாபிக் வேற என்ன பேசணும் நான் சொல்லவா? தமிழ்நாட்டுக்கு மத்திய அரசு 11 வருஷம் செஞ்சு சொல்லியிருக்காரு. நீங்க பேசியிருக்கீங்களா? கீழடியை ஏன் மத்திய அரசு வந்து திருப்பி அனுப்பிச்சு சொல்லியிருக்காரு, அதை பத்தி பேசுவீங்களா? அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு வந்து என்ன பிரச்சனை, நீங்க கேஸ் போடுங்க, நான் பார்த்து PR1 அனுப்பின சோகாஸ் நோட்டீஸ் பத்தி பேசியிருக்காரு, பேசுவீங்களா? அந்த 1.5 மணி நேர பேட்டில் நீங்க எதையுமே பேச மாட்டீங்க. ஏன்னா அதெல்லாம் திமுக ரிலேட்டடா இருக்கு. ஒண்ணு வந்து ஏடிஎம்கே ரிலேட்டடா இருக்கு. கெட்டச்சதா கண்டென்ட். நான் என்ன செய்யட்டும்? அந்த 1.5 மணி நேரத்தில் இவ்வளவு கண்டென்ட் இருக்கு. தமிழ்நாட்டுக்கு என்ன செஞ்சிருக்கு மத்திய அரசு? எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்களா? 1 ரூபா கொடுத்தா 10 பைசா கொடுக்குறாங்க, 27 பைசா கொடுக்குறாங்க. மாண்புமிகு உதயநிதி அமைச்சர் சொன்னாரா இல்லையா? அது இல்லன்னு ப்ரூவ் பண்றாரு. நான் டாக்குமெண்ட் கொடுக்குறேன், நம்பர் சொல்றாரு, துறை வாரியா சொல்றாரு, வருஷ வாரியா சொல்றாரு. நம்ம எவ்வளவு இங்க இருந்து அமௌண்ட் கொடுத்துருக்கோம், இங்க எவ்வளவு அமௌண்ட் வந்திருக்கு, 2023, 24, 25 வருஷ வாரியா இருக்கு. நீங்க பேசிருக்கீங்களா? கீழடியை வந்து தமிழ புறக்கணின்னு அண்ணன் தங்கம் தினசு 4 பக்கத்துக்கு கடிதம் எழுதுறாரு. இது வடக்கு தெற்குன்னு அதை முரண்பட்டு சொல்லியிருக்காரு. எங்க அறிவியல் ஆய்வாளர்கள் ஏற்றுக்கிட மாட்டாங்க. அது பதில் சொல்லுங்க. 2 ஓடு எடுத்திருக்கீங்க, டீட்டெயில் கொடுங்கன்னு கேட்டா, டீட்டெயில் கொடுங்கன்னு கேட்டா நீ எப்படிப்பா எழுதுறேன்னு கேட்டா நீங்க வந்து என்ன திட்டுறீங்க, அது நீ வடக்குங்கனால திட்டுங்கன்னு சொல்லுவீங்களா? அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு எப்படி பேசியிருக்காங்க நேரடியாக? அதற்கு முன்னாடி 10 நாள் மாசுபடி அவர்களும் போன்ல பேசவே இல்லை. அதற்கப்புறம் ஒரே ஒரு கால் தான் வந்து எப்படி கால் வரும்னு கேட்கிறாரு. இதை நீங்க பேசுவீங்களா? அவர் எழுப்பின எந்த கேள்வியா நீங்க கேட்டிருக்கீங்களா? ஏடிஎம்கே பத்தி இப்படி சொல்லிட்டாரே சார். எஸ் சார், இவ்வளவு கேள்விகள் எழுப்பியிருக்காரு. இதுதான் பேசு பொருளா இருக்கணும். ஆனா கடைசியா செய்தியாளர்கள் கேட்ட கேள்வியில இப்படி அவர் பேசுனது அதுதான கடைசியா. என்ன ஊடகங்கள் பூரா எப்படி இருக்கீன்னு பாருங்க. பேசுனது ஒருத்தர் 10 டாபிக். உங்களுக்கு தகவலுக்காக ஒரு ஜோக். திரு ஓஷோ கேள்விப்பட்டீங்களா? ரஜினிஷ்னு பேர் சரிங்களா? அவர் வந்து 600 டாபிக்ல பேசியிருக்கார். 600 டாபிக்ல பேசியிருக்கார். அதுல ஒரு டாபிக் வந்து ஃப்ரம் செக்ஸ் டு சூப்பர் கான்சியஸ்னஸ், காமத்திலிருந்து கடவுள் வரையும். 600ல 1 புஸ்தகம் அடிச்சு பிடிச்சு ஓடுனது அந்த புஸ்தகம் தான். அவருக்கு செக்ஸ் சாமியார்னு பேர் வச்சிட்டாங்க. அவர் சொன்னாரு 600 டாபிக்ல நான் பேசினேன், ஒரு டாபிக்கை வீங்கி விழுந்து படிச்சுட்டு என்ன எப்படி சொல்லிட்டாங்க. இவ்வளவுதான். திரு அண்ணாமலை 8 டாபிக் பேசியிருக்காரு. இதுல 1 வந்து தமிழ்நாட்டு ஊடகங்கள் பூரா பிக் பண்ணுது. புரியுங்களா? அப்ப நீங்க எங்க இருக்கீங்க பாத்துங்க. நீங்க எங்க இருக்கீங்க பாத்துங்க. இந்த இடத்துல பொலிட்டிக்கல் கான்சியஸ் ஒன்னு இருக்குல்ல சார். இதெல்லாம் பார்ட்டி லாயல்ட்டின்னு ஒன்னு இருக்கு.
பொலிட்டிக்கல் கான்சியஸ் கிடையாது, பார்ட்டி லாயல்ட்டி இருக்கு சார். நாங்க எப்படி அலைன்ஸ் லாயல்ட்டி உங்களுக்குங்க அண்ணாமலைக்கு லாயல்ட்டி இருக்குங்க. உங்களுக்கு சொல்றேன், நம்ம லாயல்ட்டியை மீறி போனா என்ன ஆகும்? பல நேரங்களில் செய்தியாளர் சந்திப்புகள்ல பல தலைவர்கள் வந்த டாபிக் என்ன நம்ம பேசணுமோ அதை பேசின பிறகு செய்தியாளர்கள் வேறு ரியாக்ஷன்ஸ் கேள்வி எழுப்பும் பொழுது நான் இது பேச தான் வந்திருக்கிறேன், இது செய்தி ஆகட்டும் கடந்து போவாங்க. ஏன்னா அது லைம்லைட்ல அண்ணாமலை இத லைம்லைட்ல இருக்கணும்ங்கிறதுக்காக இத பேசிட்டாரோ அப்படின்னு நீங்க உள்நோக்கம் கொடுங்க. திரு அண்ணாமலை, திரு சீமான், திரு டிடி வித்யநாதன் இந்த 3 பேருமே வேற ஏதாவது கேள்வி இருக்கான்னு கேட்டுட்டு நீங்க டயர்டான பிறகு தான் எந்திரிப்பாங்க. அவங்க டயர்டாக மாட்டாங்க. திரு டிடி வித்யநாதன் பிரஸ் மீட்டை பார்த்துங்க, திரு சீமான் பிரஸ் மீட்டை பார்த்துங்க. எப்பயுமே இவர்கள் 3 பேரும் ஓடுகிறவர்கள் அல்ல. ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா அதை தவிர்த்துட்டு போறவங்க எப்பயுமே நீங்க டயர்டான பிறகு தான் எந்திரிப்பாங்க. அப்ப நீங்க கேள்வி கேட்டு அப்புறம் அவர் வந்து தவிர்த்துருக்கலாம். என்ன அவர் தவிர்க்கிற ஆளே கிடையாது. அவர் நீ ஏன் தவிர்க்கணும்? நான் கூட்டணி எல்லாம் பேசி இதயத்தில் இருக்கிறது இதெல்லாம் சொல்லாமலும் தவிர்த்துருக்கலாம்ல சார். நீங்க நாளைக்கு அண்ணாமலையா மாறுங்க, அவருக்கு பதிலா டப்பிங் கொடுங்க. அதாவது எப்பயுமே என்ன பழகுறீங்க ஊடகங்கள்ல, திமுக என்ன பேச்சு, கூட்டணி கட்சி பேசவே கூடாது. ஆனா அண்ணாமலை என்ன பேசணும், நயினார் என்ன பேசணும், எடப்பாடி இப்படி பேசணும், அதை நீங்க தீர்மானிப்பீங்க. அரசியல் கட்சி தலைவர், தமிழ்நாடு இந்தியாவை கவனிக்கக்கூடிய தலைவர் என்ன பேசுறாருங்கிறது ஊடகங்கள் கவனிக்குள்ள, மக்கள் கவனிப்பாங்கல்ல. உங்களுடைய அக்கறை அவருக்கு தெரியாதா? அவருக்கு இவ்வளவு இத்தனை வருஷமா உட்காந்துருக்காரு, 40 வயசு ஆகுது, அவர் தெரியாதா தேவேந்திரன் எவ்வளவு அக்கறையோட நம்மள பார்த்துட்டு இருப்பாருன்னு? சார், இதே நேரத்தில் அமித்ஷா வந்தபோது அண்ணாமலைக்கு கிடைச்சிருந்த ஒரு வரவேற்பு, அண்ணாமலை பெயர் சொல்லும் பொழுது கிடைக்கக்கூடிய அந்த கரகோஷம், உங்களுடைய நிகழ்வுகளில் வரும் பொழுதும் அவருக்கு கிடைச்சிருக்கக்கூடிய அந்த மக்கள் ஆதரவு, இதெல்லாம் பார்க்கும்போது அண்ணாமலைக்கு ஒரு தனித்த செல்வாக்கு இருக்கு. என்ன சார், என்ன சந்தேகம் அதுல? எல்லாருக்கும் ஒரு செல்வாக்கு வேஸ்ட் பண்றாங்க, அதை அப்படிலாம் இழக்கிறாங்க. அதுதாங்க டெமோக்ரஸி. மற்ற கட்சியெல்லாம் காலம் பூரா ஒருத்தர் தாங்க தலைவர், அதுக்கு அடுத்து யார் தலைவர்னு தெரிஞ்சிருங்க. ஆனால் இங்கே அப்படி கிடையாதுங்க. இந்த கட்சி ரொம்ப நீங்கள் காங்கிரஸில் நீங்கள் இன்னொருத்தர் யோசிக்க முடியாது. இன்னும் மல்லிகார்ஜுன கார்கே வந்து எந்திரிச்சு தான் நிற்கணும், ராகுல் காந்தி உட்கார வரைக்கும். இங்கே அப்படி கிடையாதுங்க. இங்கே வந்து எப்பயுமே 3 வருஷம், அதிகபட்சம் 6 வருஷம். யார் அந்த இலகணேசன் செய்யாதாங்க கட்சிக்கு எமர்ஜென்சி காலத்துலேருந்து அவருக்கே அவ்வளோதான். பொன் ராதாகிருஷ்ணன் படாத பாடா, ஒத்த பொம்பளையா தமிழிசை அக்கா பண்ணாத விஷயமா, எல்லாருக்கும் 3 வருஷம், அதிகபட்சம் 6 வருஷம், அவ்வளோதான். இது எல்லாருக்கும் அதுதான் டெமோக்ரஸி. திரும்ப வந்து கொடுப்பாங்க. வெங்கைய நாடு கொடுத்துருக்காங்க. உழைப்ப இவ்வளவு ஆதரவை கூட்டணின்ற பேர்ல போய் இவங்க வந்து வேஸ்ட் பண்ணிட்டு பாஜக வளர்ச்சிக்கே எதிராக நிக்கிறாங்களே. இப்படி உங்களுடைய அக்கறை அவங்களுக்கு புரியுது. விமர்சனம் நிறைய பாக்குறோம் சார். இப்படி ஏகப்பட்ட விமர்சனம் வரட்டும் சார். விமர்சனம் அவங்களுக்கு தெரியும், நீங்க எல்லாம் எவ்வளவு அக்கறைப்படின்னு அவங்களுக்கு தெரியும். அவங்க பார்த்துக்கணும், அவங்க கட்சி தானே, அவங்க பார்த்துக்கணும். நீங்க சொல்லுங்களேன், பிஜேபி அலைன்ஸ் வைக்கணும் டிஎம் கேட்ட, அதுக்கு அவங்க தேவையா சம்மதிப்பாங்களா? அவங்க வேலையை அவங்க பார்த்துடுவாங்க, இவங்க வேலையை அவங்க பார்த்துடுவாங்க. யாரோட அலைன்ஸ் வைக்கணும், அவரை வந்து தலைவர் ஆக்கியிருக்கணும். என்னைக்கு நீ அண்ணாமலை அவர்களுடைய கருத்தை நீங்க ஆதரிச்சு பேசியிருக்கீங்க? ஜெயலலிதா அவர்கள் இருந்த வரைக்கும் சர்வாதிகாரி நீங்க, அந்த அம்மா போன உடனே நீங்க இரும்பு மனுஷின்ட்டீங்க. அண்ணாமலை அவர்கள் தலைவராக இருந்த வரைக்கும் நீங்க கடுமையாக விமர்சனம் பண்ணீங்க. அவர் தலைவர் பதில் மாற்றணும், அண்ணாமலை உழைப்பு. நீங்க அண்ணாமலை பதவியில் இருந்த வரைக்கும் ஒரு நாள் இந்த வார்த்தை சொன்னா காட்டுங்க, அண்ணாமலை எப்படி உழைக்கிறார், எவ்வளவு வேலை பார்க்கிறார். இன்னைக்கு ஒரு நாள் பேசுன பாஜக ஆதரவாளர்களே சொல்றாங்க, அவங்க பார்த்துடுவாங்க, அவங்க கட்சி தானேங்க. அவங்க நீங்க எங்க உழைப்படுறீங்க? பாஜகக்காக தொடர்ந்து இயங்கிட்டு இருக்கக்கூடியவங்க, அவங்க அந்த ஆதரவு இழக்கிறது. 3வது முறையா பாஜக ஆட்சி கொண்டு வந்திருக்கிறார் ஜே பி நட்டா. அவர் இந்த கொஞ்ச நாள்ல மாற்ற போறாங்க. தகவலுக்கா அகில இந்திய தலைவர் இந்த 1 மாசத்துல மாத்திடுவாங்க. என்ன செய்ய போறீங்க? அதுதான் டெமோக்ரஸி, அதுதான் அங்க பேட்டர்ன். காலம் பூரா ஒரே தலைவர் இருந்தா தான் நாட்டுக்கு கேடு. ஆனா அப்ப அவங்களுடைய உழைப்பு அவங்கள பயன்படுத்திக்காம போறது யாருக்கு உழைப்பார்? அவரு நாலுல இருந்து காங்கிரஸ் உழைக்கிறேன்னு சொல்லிட்டாரா? நாலுல இருந்து காங்கிரஸ் உழைக்கிறேன்னு சொன்னாரா? இன்னொரு கேசியம் அவர் தனியா கூட கட்சி தொடங்குற பிளான்லாம் இருக்காருன்னு ஒரு செய்தி ஒன்று பேசுறாங்க. வந்தா பார்ப்போம். நம்மளா ஒரு யூகம் பண்ற அர்த்தம் கிடையாது. அவர் வந்து நான் கட்சிக்கு கட்டுப்பட்ட தொண்டனாக இருக்குன்னு சொன்னார். அவர் ஒரு கட்சி தொடனா அது ஒரு மாஸ் தான், அது ஒரு பெரிய குரூப் இருக்கும், அதுக்கு ஒரு பெரிய வரும். அது வந்து தமிழ்நாட்டு அரசியல் ஒரு பெரிய பிரேக் த்ரூ இருக்கும், ரிசல்ட்டை மாற்றும். ரிசல்ட்டையா? அவருக்கு ஒரு செல்வாக்கு இருக்குல்ல. நீங்க தானே சொன்னீங்க, நானா சொன்னேன்? இல்லை சார், செல்வாக்கு இருக்கு. ஆமா, அப்புறம் செல்வாக்கு ரிசல்ட் மாத்தாதா? என்னங்க அவருக்கு ஓட்டே இல்லைன்னு சொன்னாங்க. அவர் நீங்க தான் சொல்றீங்க சார், அவ்வளோ ஆர்ப்பரிப்பு, அவ்வளோ அவருக்கு ஓட்டு இருக்குல்ல. எஸ், பாஜகலேயே அமித்ஷா ஒவ்வொருத்தர் பேரா வரிசையா சொல்றாரு. இல்லை அண்ணாமலை பேர் சொல்லும்போது அந்த மொத்த கூட்டமும் ஆமாங்க ஆர்ப்பரிக்கும் இல்லைங்க. அதுதானங்க சொல்லிட்டு இருக்கேன். நிறைய பேர் ஒன்று பழவாங்க, I am not from BJP, but I like Modi. BJP is from Modi is from BJP. அப்புறம் I don't like BJP, I like Modi. இது ஒரு குரூப்பா? அண்ணாமலை எப்படி சொல்றாங்க? அதுக்காக தான் வரேன். நீ அங்க அடுத்து வர போறீங்க தான் வரேன் நான். ஏன்னா அண்ணாமலை வேற, பிஜேபி. அண்ணாமலையை கொண்டு வந்ததே பிஜேபிங்க. அண்ணாமலை தமிழ்நாட்டில் உங்களுக்கு எத்தனை 4 வருஷம் முன்னாடி தெரியுமா உங்களுக்கு அவர் எங்க இருந்தாருன்னு? இன்னைக்கு தமிழ்நாட்டில் அவருக்கு ஒரு பின்னாடி இவ்வளவு பெரிய ஒரு திறமை இருக்குன்னு கொண்டு வந்து அடையாளப்படுத்தி நின்று அவ்வளவு பெரிய வாய்ப்பு கொடுத்து கட்சியில் சேர்ந்தோடனே துணைத் தலைவர், 1 வருஷத்து தலைவர். யார் கொடுப்பா? தெரியாமலா கொடுத்தாங்க? நீங்க இன்னைக்கு இந்த மாதிரிலாம் பேசுவீங்க தெரிஞ்சுதாங்க கொடுத்தாங்க. இவ்வளவு பெரிய வாய்ப்பு இருக்கு, அவரால் இவ்வளவு தூரம் கட்சியை நகர்த்த முடியும் அப்படின்னு தெரிஞ்சுதாங்க பண்ணியிருக்காங்க. இல்லை அப்படியெல்லாம் தெரிஞ்சு அவரை உருவாக்கி அவருக்கு ஒரு பெரிய மாஸ் கிரியேட் ஆனதும் அது பாதியிலேயே டெமோக்ரஸி, ஜனநாயகம்,
இப்ப அவரோட ஆதரவாளர்களே பேசாம அப்படி ஒண்ணு தனியா கிடையாது. பாஜக ஆதரவாளர்கள் தான். அவரு பாஜக காரர் தான். நீங்க வந்து அதிமுக ஆதரவாளர்கள் எடப்பாடி ஆதரவாளர்னு சொல்லுவீங்களா? என்ன புரியல. ஸ்டாலின் ஆதரவாளர்கள் திமுக ஆதரவாளர்னு சொல்லுவீங்களா? இல்ல உதயநிதி ஆதரவாளர் தனியா பிரிப்பீங்களா? பல தலைவர்கள் சார் இந்த மாதிரியான சூழல்ல தனி கட்சி தொடங்கி இருக்காங்க, வெளியில வந்திருக்காங்க. ஏன் அவர் கூட அதிருப்தி சொன்னாரா வெளியே வருவாருன்னு? மதிமுக திரு வைகோக்கு ஒரு அதிருப்தி வந்துச்சு, திரு எம்ஜிஆருக்கு ஒரு விமர்சனம் வந்துச்சு, கட்சி தலைமை சொல்லுச்சு. உங்களுக்கு புரியுங்களா? என் மீது கொலைப்பழி சுமத்தினார்கள் வைகோ சொன்னாங்க. கணக்கு கேட்டதுக்காக எக்ஸ்பெல் பண்ணாங்க எம்ஜிஆர். அத மாதிரி கட்சி நடவடிக்கை எடுத்தாங்க, வெளியே போனாங்க. இவர் மேல கட்சியை கொண்டாடுதுங்க. இவரை அமித்ஷா என்ன சொன்னாரு? நீங்க தான் சொன்னீங்களே, சொல்லுங்க சார். வாய் வரமாட்டதா பாத்தீங்களா? அண்ணாமலை பற்றி சொல்ல வரமாட்டது பாத்தீங்களா? கட்சியை தமிழ்நாட்டில் வளர்த்த அண்ணாமலை அவர்களே சொன்னார். அப்புறம் அவர் ஏன் விலகணும்? அவர் ஏன் தனி கட்சி ஆரம்பிக்கணும்? அமைதியா இருக்காருல்ல. அவர் சுற்றி சுழன்றவர் புயல்னு சொன்னீங்க, நயினார் நாகேந்திரன் அப்படி சொன்னதா? இப்போ ஒரு ஐபிஎல்லுக்கு கேப்டனா இப்ப யாருங்க இருந்தாங்க? சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு தோனி தான் சார். தோனி தான் கேப்டனா? கிரிக்கெட் தெரியாதா உங்களுக்கு? என்ன மாதிரி ருத்ராஜ் கேக்வாட் அது பாதியிலே போயிட்டாரு. அது சரி, தெரியாது. என்ன மாதிரி உங்களை மாதிரி எனக்கு கிரிக்கெட் தெரியாது சொல்லிட்டு போங்க. கேப்டன் மாறினா மாறினது தான். அதுக்கப்புறம் பின்னாடி இருக்கக்கூடிய தமிழிசைக்கா வந்து சஜஸ்ட் பண்ணாம போயிடுவாங்களா? பொன்னார் வந்து பேசாம போயிடுவாரு. யார் தலைவராக இருந்தாலும் சஜஸ்ட் பண்ணுவாங்க. ஆனா தலைவர் யாரு? அந்த சீட்ல யார் உட்காருவா? ஹாட் சீட் வந்து ஒரே ஆளுக்கு தான். அதுல திரு நயினார் உட்கார்ந்துருக்காரு. அப்ப எல்லாருமே ஒரு சீட் பேக். அவ்வளவுதான். ரிவர்ஸ் கியர் தேவைப்படுது. அவ்வளவுதான். எல்லாருக்குமே தமிழிசைக்கா நாளைக்கு தலைவர் இருந்தா வேற பேசுவாங்க, பொன்னார் திரும்ப தலைவர் இருந்தா வேற பேசுவாரு. இப்ப அதிமுக தலைவர்கள் ஏதோ ஒன்று பேச போய், பாஜக ஆதரவாளர்கள் பேச போய், ஏற்கனவே இருக்கிற அந்த விமர்சனம் இன்னும் ஜெல் ஆகலை இவங்க அப்படின்னு இருக்கிறது, அது இன்னும் பட்டவர்த்தனமாக்கிட்டே இருக்காதா சார்? அப்படி இல்லை. இது உங்களுடைய ஆசை, நப்பாசை சார். திமுக கூட்டணி இப்போ இவ்வளோ முரண்கள் இருந்தாலும் ஏதோ ஒரு போராட்டமா இல்லை பாஜகவை எதிர்க்கணுமா, இப்போ கீழடி விஷயம் வரைக்கும் எதிர்க்கணுமா, ஒன்றா நின்று எதிர்க்கிறாங்க, ஒரே டோனில் பேசுகிறாங்க, களத்துலையும் ஒன்றா நின்று போராடுறாங்க. ஆனால் பாஜக அதிமுக கூட்டணியில் அப்படி பார்க்க முடியல. என்னைக்கு வேணுமோ அன்னைக்கு வருவாங்க. ஒரு வருஷம் தான் சார் இருக்கு இன்னும். அவங்க பார்த்துருவாங்க சார். நீங்கள் ஏன் கொள்ள போகிறீங்க? ஒரு வருஷம் அப்புறம் இவ்வளோ பார்த்துட்டு நீங்கள் அதிமுக பாஜக பட மாட்டீங்களே சார். அவங்க 2019 எலெக்ஷன் முன்னாடி இருந்தே ஒன்றா போராட ஆரம்பிச்சு அவங்க 17 இருக்கிறாங்க. அவங்களுக்கு தேவை இருக்குது, கூட்டணி போயிடக்கூடாதுன்னு பயம் இருக்குது. இவங்கெல்லாம் வலுவான கட்சிகள், எல்லாம் ஒருத்தர் அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்கிறாங்க. பல கூட்டணி இப்படி ஜெல்லாகாம, தொண்டர்கள் மத்தியில் ஜெல்லாகாம நீங்கள் கவலையே படாதீங்க. நீங்கள் சாபம் விட்டுட்டே இருங்க, பிரார்த்தனை பண்ணிட்டே இருங்க, தபஸ் பண்ணுங்க, நடக்காது. ஸோ இப்போ இது பிரச்சனையெல்லாம் எதுவும் இல்லை, நல்லா சுமூகமாக ஜேஜன் ஓடிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் எவ்வளோ ஆசைப்பட நடக்காது. நன்றி சார். உங்களுடைய நீங்கள் 11 கருத்து நன்றி. நெய்தல் தூத்துக்குடி கலைவிழா 2025 வரும் 13, 14, 15 ஆகிய தேதிகளில் தூத்துக்குடி வஉசி கல்லூரி மைதானத்தில் பிரம்மாண்டமாக நடைபெற உள்ளது. அனைவரும் வருக. அனுமதி இலவசம். SA Engineering College, an autonomous institution. Counseling code 1114. For more details, saec.ac.in. மேம்படுத்தப்பட்ட சமூக பொருளாதார வளர்ச்சி அடைய மக்களுக்கு வழிகாட்டுவதே மக்கள் நீதி மையத்தின் முதன்மை பணி.